நல்லா இருக்கா? எல்லாம் சிரிச்சிருவாங்க வீடியோ பார்த்து. இந்த நண்டு காலையில தனி பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். மஸ்கி நல்லா காரசாரமா சூப்பரா இருக்குதுப்பா. இப்ப நண்டு பிடிக்குதுப்பா. நண்டு பிடிச்சி ரசம் வைக்கலாம். பாத்துக்கோங்க. இது வந்து வயல் ஓரமா பிடிச்சதுப்பா. அதனால வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு, எடுக்க முடியல பிடிக்கும் போது. அம்பாத்திய வயல் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், போய் பள்ளத்துல ரொம்ப பள்ளங்க, அதனால வீடியோ எடுக்க முடியல. அங்கெல்லாம் போய் எடுக்க முடியாது ஒப்பில. வாங்க நண்டு கிளீன் பண்றதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். கிணத்துல சுத்தமான தண்ணி. நண்டுல போடுங்க. இஞ்சி மட்டும் பண்ணுங்க. இஞ்சி கிணத்துக்கு வந்துட்டோம். தண்ணி மொண்டுக்கலாம் வாங்கப்பா. வெறும் பாசையா இருக்கு. வெறும் பாசையா இருக்குது. வெயில் டைம்ன்றதுனால அப்படித்தான் இருக்கும். காலை டைம்ல தெளிவா இருக்கும். வடி போட்டு மொண்டுக்கலாம். தண்ணி இது ஊத்து தண்ணி. எப்பயுமே இது வத்தாது. வெயில் டைம் மழை டைம் எப்பயுமே இது இருக்கும். வெயில் அடிச்சா ஒவ்வொரு கிணத்துல எல்லாம் தண்ணி வத்திக்கும். இது வத்தாது, எப்பயுமே ஊறிட்டே தான் இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல தண்ணி நல்லா ஊறிக்கும். கிளீனா வத்தி மொண்டுட்டாலுமே கிளீனா ஊறிக்குது. சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு போய் நண்டு கழுவி சீக்கிரமா நண்டு சூப் வச்சு சாப்பிடலாம். நண்டு வந்து கொடுக்கு பொடிச்சு போட்டாச்சு. நண்டு வந்து கொடுக்கு எடுத்து கிளீன் பண்ணுங்க நல்லா. ருசியா சமைக்கிறோம், சுவையா சாப்பிடுறோம்பா. வாங்கப்பா நண்டு கிளீன் பண்றது எப்படின்னு காட்டுறேன். இது தூக்கி போட்டுடலாம், இது தேவையில்ல. கிளீன் பண்ணியாச்சு. 2 இருக்கு, 2 கிளீன் பண்ணியாச்சு. கொடுக்கு பெரிய கொடுக்கு இது விரலையே கட் பண்ணிரும். சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்க, அனுப்பாதீங்க. நண்டு பிடிக்கிறதுக்கு கையை விரலையே கட் பண்ணிரும். சீக்கிரம் கலவுங்கப்பா. நண்டு பிடிக்கவே லேட் ஆகி போச்சு. டைம் வேற ஆயிடுச்சுன்னா எப்ப சூப் வச்சு பிடிக்கிறது. சீக்கிரம் சுறுசுறுப்பா கழுவுங்க. இன்னும் தேய்ச்சி கழுவினாதான் நல்லா அழுக்கு போகும். நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் தேய்ச்சி. நண்டை நல்லா 2-3 டைம் கழுவிக்கலாம். அப்பதான் சுத்தமா இருக்கும். வெள்ளையே வந்த பின்னாடி நம்ம இடிச்சுக்கலாம். இந்த நண்டை இப்படி 2 உடைச்சி இடிச்சுக்கலாம். அப்பதான் நல்லா இடிக்க முடியும். நல்லா இருக்கா? எல்லாம் சிரிச்சிருவாங்க வீடியோ பார்த்து. நண்டு கழுவியாச்சு. நண்டு நசுக்கு பாறையை கழுவிக்கலாம். இந்த நண்டு பிடிக்கிறது பெருசு இல்ல, இது கழுவி நல்லா சுத்தமா இடிச்சு ரசம் வைக்கிறது தான் பெரிய விஷயம். இடிங்க, வாங்க போய் இடிக்கலாம். மெதுவா ரொம்ப நசுக்க கூடாது. பொறுமையா ஒன்னா பாதியா இடிச்சுக்கலாம். ரசம்லாம் வெளியே வந்துடும் லைட்டா.
இந்த நண்டு காலில் தனி பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நசுக்கி நல்லா பிச்சு வச்சு நல்லா அள்ளி போட்டு சும்மா ஒன்றா பாதி நசுக்கிக்குவாங்க. நல்லா நசுக்குனீங்கன்னா அதோட சாறில் கீழே போயிடும். அள்ளி போட்டுக்கலாமா? ம். சூப்புக்கு தேவையான நண்டு ரெடி ஆயிடுச்சுப்பா. வாங்க சமைக்க போலாம். ருசியா சமைக்கிறோம், சுவையா சாப்பிடுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ எவ்வளவு தூரம் போனோம்? காலையில இருந்து நண்டு பிடிக்கிறது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. காலையில பிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம். நெல்லு வயல்ல அங்கிருந்து மேடுப்பா. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். நல்லா வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது. காலையில இருந்து நண்டு பிடிச்சி மூச்சு வாங்குது. லெவல் நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். நல்லா இருக்குது இடம். நல்லா இருக்கு பாரு. நெகிழ பாறை மேல இதெல்லாம் புது அனுபவம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பாறை மேல உட்காந்துட்டு சுத்தியும் காடு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காஞ்சி எண்ணெய் ஊற்றிக்கலாமா? எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம். சீரக மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் இடிச்சு வச்சிருக்கு. அது போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். புளி ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்பதான் தக்காளி சீக்கிரம் வணங்கும். கரம் மசாலா தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு போட்டுக்கலாம். பெப்பர் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு சூப்பு டேஸ்டா இருக்கும். நண்டு சூப்பு. எல்லாம் வணங்கிடுச்சு. நண்டு போட்டுக்கலாம். புளி கொஞ்சமா ஊத்திக்கலாம். தக்காளி ஏற்கனவே போட்டிருக்கிறோம் கொஞ்சம். தண்ணி ஊத்திக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்ப நண்டுல நல்லா ஏறும். உப்பு காரம் எல்லாம் அப்பதான் நல்லா ஏறும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம்.
சூப் வந்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்துச்சுன்னா இறக்கி வச்சிடலாம் கொத்தமல்லி தழை போட்டு. அப்பதான் நல்லா இருக்கும். அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சு, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டதும் நல்லா வாசனையா இருக்குது, கம்ம கம்மன்னு. நல்லா வெந்துருச்சு, டேஸ்ட் பாத்துக்கலாம்பா. இந்தாங்க நீங்க குடிச்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்பா நண்டு சூப்பு. குடிங்க நீங்க கொஞ்சம். நல்லா மூடி விட்டு குடிங்கப்பா. இருக்குதுப்பா. காரசாரமா சூப்பரா இருக்குதுப்பா. சுவையான வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.